இந்த 6ஆம் வீடை பற்றி பார்ப்போம். இந்த 6ஆம் வீடு 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் மோசமான அமைப்பை சொல்லக்கூடிய வீடு இந்த 6ஆம் வீடு தான். அதாவது கடன், ரணம், பகை, சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. கடன் ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் எப்படின்னா தாய் மாமனோட நோயை இண்டிகேட் பண்ணக்கூடியது 6ஆம் வீடு. அடுத்தால பகைவர்களால் ஏற்படக்கூடிய துன்பம், அதையும் அந்த 6ஆம் வீட்டை வச்சு பார்க்கலாம். ஆயுதங்களால் உண்டாகும் காயம், இது காய் வெட்டும்போது வெட்டிட்டோம், அல்லது வண்டியில் போகும்போது இது பண்ணிட்டோம், அந்த மாதிரி ஆயுதங்கள், வெப்பன்ஸ்னால் வரக்கூடிய காயத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியது கூட இந்த 6ஆம் வீடு. அடுத்தால பங்காளிகளால் பிரச்சனையே கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது உறக்கத்தை கூட, தூக்கத்தை கூட கெடுத்து விடும். எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை மண்டையை குறைச்சிக்கிட்டே இருக்க அந்த